ஹாய் ஆல் வெல்கம் டு ஃபுட் ஃபார் ஆர். ஒரு சிம்பிளான வாழைத்தண்டு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 50 கிராம் கடலைப்பருப்பை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதை ஒரு குக்கரில் மாற்றிட்டு, அன்றைக்கி வாழைத்தண்டு கடையிலேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். ஆல்ரெடி கட் பண்ணி பேக் பண்ணியே வச்சுருப்பாங்க சூப்பர் மார்க்கெட்ஸில். அப்படி இல்லாட்டி நீங்கள் வாழைத்தண்டு கட் பண்ணுறது எப்படின்னு வீடியோ பார்த்துக்கோங்க. எனக்கு அது கட் பண்ண தெரியாது, அதனால் நான் பேக் பண்ணியிருக்கதே வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ அது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதே குக்கரில் மாற்றிக்கலாம். வாழைத்தண்டு கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும், அதனால் நான் குக்கரில் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கடாயில் வச்சுட்டு கூட ஸ்லோ குக்கில் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 1/4 டம்ளர் போல் பருப்பு வேகிறது அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நம்ம குக்கரை மூடி போட்டு விசில் விட்டுடலாம். நான் இன்றைக்கி ஒரு 4 விசில் விட்டு எடுத்திருக்கேன். சில வாழைத்தண்டு முத்துனதாக இருக்கும், அது ஒரு மாதிரி நாராக இருக்கும், வெந்த மாதிரியே இருக்காது. அதனால் நீங்கள் ஒரு 4 விசில் எப்போவுமே விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு கடலைப்பருப்பெல்லாம். இப்போ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள், கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்காக கொஞ்சமாக தேங்காய், சீரகம், 2 பச்சை மிளகா, 1 பல் பூண்டு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையுமே இது கூட சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். அந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி கடுகு, நம்ம யூஸ்வலாக கொடுக்குற தாளிப்பு, எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளித்ததுமே இதில் கொட்டிட்டிங்கன்னா சூப்பரான வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆயிரும். இது ரொம்பவே ஃபைபர் ரிச். கிட்னி ஸ்டோன் இருக்கவங்கலாம் வீக்லி ஒன்ஸாவது இதை கண்டிப்பாக சேர்த்துக்கணும். எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.